எக்ஸ்கியூஸ் மீ சார். ம் சொல்லுங்க சார். நான் கேட்ட ஆர்டரை ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடியாக தான் சார் இருக்கு. கொடுங்க. ம் இந்தாங்க சார். ஆ ஆ பேக் பண்ணிருங்க. அஞ்சலி, உன்னோட பர்த்டேவை முதல் முறையா உன் கூட கொண்டாடும் போது லைஃப் லாங் எல்லா பர்த்டேவும் நீ என் கூட இருப்ப நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நமக்குள்ள நடக்கக்கூடாத பல விஷயங்கள் நடந்து நீ என்னை விட்டு விலகி இருக்க. ஒரு கெட்டது நடந்தா ஒரு நல்ல நாள்ல அதை பேசி சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நல்ல நாள்ல நான் உன்னை பார்க்க வரேன். இந்த பர்த்டேக்கு உனக்கு பிடிச்ச எல்லா இடங்களுக்கும் நான் உன்னை கூட்டு போறேன். உன் கோவம் எல்லாத்தையும் நான் அன்பா மாத்த போறேன். போதும் அஞ்சலி, நாம பிரிஞ்சிருந்தது எல்லாம் போதும். நம்ம பிரச்சனை எல்லாத்துக்கும் இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். இந்தாங்க சார். தேங்க்யூ. விடிஞ்சா உனக்கு பிறந்த நாள் இல்ல? நான் கூட அதை மறந்துட்டேனேம்மா. விடுமா, எனக்கு கூட ஞாபகம் இல்ல, நானும் மறந்துட்டேன். பரவாயில்ல. நீ என்னைக்கும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா. அம்மா, ஏமா அழற? இல்ல அஞ்சலி, நீ நல்லா இருப்பேன்னு நினைச்சுதான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம். ஆனா நீ இப்படி வந்து இங்க உட்கார்ந்திருக்கியேம்மா. அம்மா, இந்த டைம்ல எதுக்கு? ஒருத்தனை கட்டிக்கிட்டு வாழ்றதுதான் வாழ்க்கையா? பொண்ணுங்களுக்கு வேற லட்சியமே இருக்க கூடாதா? அப்படி இல்ல அஞ்சலி, எதா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை இருந்தா தானம்மா மரியாதை. அதுக்கு என்ன? அதுக்காக அவன்கிட்ட போய் என்ன சேர்ந்து வாழ சொல்றியா? மா, காலம் போக போக எல்லாமே மாறும்மா. இப்போ எல்லாருமே சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம்மா. ஏன் அவனை பத்தி யோசிக்கிற? ஓனர் என்ன பேசினுக்கிறீங்க? நீ முதல்ல கேக் கட் பண்ணுங்க. இந்தாங்க, கத்தி பிடிங்க. நோ, இத பத்தடி. சூப்பரே. ஹாப்பி பர்த்டே ஓனர். நான் நல்லா இருக்கணும்னு என் அம்மா எப்படி நினைக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலா நினைக்கிற என் உயிர் நண்பன்டா. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறியே, நீ எவ்வளவு ஒரு மொட்டமான ஆளா இருக்க. அஞ்சலி, நீ என் வைஃப். நீ எனக்காக மட்டும்தான் இருக்கணும். இதெல்லாம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும் நடக்க வேண்டிய விஷயம். ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுக்காக கேக் ஓட்டுவியா? என்ன கல்ச்சர் இதெல்லாம்? ஏய், நீ அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூட பிறந்திருந்தா இதெல்லாம் தெரியும் உனக்கு. நீ தனியாள் தானே. உனக்கு எப்படி எந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரிய போகுது? ஹே, உன் பார்வை தப்பா இருக்கு, உன் நோக்கம் தப்பா இருக்கு. இதனாலதான் நீ பாக்குறது எல்லாமே வித்தியாசமா தெரியுது. மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. ஏன்பா, நீ வேணான்னு தானே இங்க வந்து இருக்கா? இவ்வளவு நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? ஒரு நாள் அதுமா இங்க வந்து இப்படி கத்திட்டு இருக்க? சந்தேகப்பட்டதுக்கு ஒரு அளவு வேணா? முதல்ல இங்க இருந்து போ. ராத்திரி நேரத்துல கத்திட்டு போ. என் பொண்டாட்டி பர்த்டேக்கு என்னால ஒரு கேக் கூட கட் பண்ண முடியல. எல்லாரும் சேர்ந்து என்ன துரத்தி விடுறீங்கல்ல? ஆமா, பாத்துக்கிறேன். டேய், உன்னை வச்சுக்கிறேன்டா. வச்சுக்கோ. இப்ப நீ கிளம்புறியா இல்லையா? இந்தா, உன் கேக் எடுத்துட்டு போ. கேக் கொண்டு வந்திருக்க.
சத்யா என்னாச்சு? வா உள்ள போலாம். ஓனர் நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கே நிற்கிறேன். ஏன்? இல்லை ஓனர், இந்த கோயிலுக்கு வருது, சாமி கும்பிடுறது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நீங்கள் போங்க, நான் இங்கே நிற்கிறேன். சத்யா செட் ஆகாதா? ஏன்? கடவுள் மேல நம்பிக்கை இல்லையா? ஓனர், நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே கடவுள் தான் சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்க சொல்ல நமக்கு பிரச்சனை கொடுக்குற கடவுளை பார்த்து நமக்கு என்ன பேச்சு? நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரல. சத்யா, வாழ்க்கைங்கிறது நல்லது கெட்டது எல்லாமே சேர்ந்ததுதான். நல்லது மட்டுமே இருந்தா லைஃப் ரொம்ப போர் அடிக்கும் சத்யா. வாழ்க்கையில எந்த அனுபவமும் கிடைக்காது. வேணும்னா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. லைஃப்ல நீ கத்துக்கிட்ட பெரிய பாடம் அது ஒரு முக்கியமான நேரத்துல உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. ஆனா அந்த பாடம் ஏதோ ஒரு அசம்பாவிதத்துல கெட்டதா தான் உனக்கு கிடைச்சிருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாதான். உனக்கு மட்டும் இல்ல சத்யா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இதுதான் விதி. நமக்கு கெட்டது மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நாம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுல கிடைக்கிற அனுபவத்தை வச்சுதான் வாழ்க்கையவே நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். கடவுள் நம்மளுக்கு நல்லது கெட்டது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஓனர், எனக்குலாம் கெட்டது மட்டும் தான் நடக்குது, நல்லதே நடக்க மாட்டேங்குதே. அது எப்படி சொல்ற? ஆஹா, என்னம்மா பண்ணிக்கிறானுங்க? பேர்களை மட்டும் போட்டுருந்தானுன்னா செம்மையா இருந்திருக்கும். என்ன சத்யா, கோவிலுக்குள்ள வர மாட்ட, சாமியை கும்பிட மாட்ட, குங்குமமும் வச்சுக்க மாட்ட, பிரசாதம் மட்டும் ரொம்ப ருசியா இருக்கோ? ஓனர், இதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம்? என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு மனுஷன் சமைச்சு மற்றவன் பசியாறதுக்காக கொடுக்குறான், அதனால நான் சாப்பிட்றேன். ஆனா இது சமைச்சு பரிமாறுறவன் இது பசியாரத்துக்கு மட்டும் இது கொடுக்கல. கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையில நம்ம 4 பேருக்கு நல்லது செஞ்சா கடவுள் நம்மளுக்கு நல்லது பண்ணுவார்னு நினைச்சு பண்ணுவாங்க. சொல்றீங்க. சத்யா, இங்க கடவுள் நம்பிக்கை பயம் ஒன்னும் இல்லனா இந்த உலகத்துல முக்காவாசி பேரு அயோக்கியத்தனமா தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு நடந்த கெட்டதை மட்டும் வச்சு நீ முடிவு பண்ணாத. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். என்ன வேணாம்? பிரசாதத்தை அன்னதானம் நினைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல்ல, இப்போ விபூதிய அழகுக்கு வச்சுதான் நினைச்சுக்கோ. நான் ஓனர், நான் பண்ணாதெல்லாம் பண்ண வைக்கிறீங்க.